ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே புதுமையான முடக்கத்தான் கம்பு தோசை செய்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்காக 1 கப் நாட்டு கம்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த கம்பை நம்ம மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட்டிங்கனாக்கா மாவு ஆகிடும் நமக்கு. ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொங்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு. இப்போது இதை நமக்கு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்செடுத்த கம்பை நாம் தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் கம்புக்கு நான் 1 கப் அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். கம்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. கம்பு மாவு நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் முடக்கத்தான் கீரையை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும் போதே தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மிதமான தீயில் தோசையை ஊற்றணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. தோசை ரொம்ப மெல்லிசெல்லாம் தைக்கக்கூடாதுங்க. நமக்கு கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கணும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தோசைக்கு நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு நாம் இப்போ ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட முடக்கத்தான் கீரை கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.